நாம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நாம் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வேத வசனத்தினுடைய தலைப்பு என்னன்னா, பொதுவாக கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம், அந்த வேத வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தான் நாம் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். சோ இந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஒரு காரியம் அநேகரால் போதிக்கப்பட்டு வருகிறது. அநேகர் அந்த காரியத்தை கடைபிடித்து வருகிறார்கள். என்ன காரியம் அப்படின்னா, 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது. சோ இதுவே ஒரு ஊழியமா ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கார், செய்து கொண்டு வருகிறார். சோ அதுக்குன்னு பிரத்யேகமாக 1000 ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை கூட என்ன பண்ணியிருக்கிறார், பிரிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். சோ நீங்க ஒருவேளை அதை செய்திருக்கலாம். நீங்க செஞ்சிருக்கிறீங்களோ இல்லையோ, நான் செஞ்சிருக்கிறேன். அந்த 1000 ஸ்தோத்திர பலியை வாங்கி நெடு முழங்கால் போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் வாசிச்சிருக்கிறேன். அது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா உண்மையாகவே அந்த மாதிரி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா? என்ன இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது? அதுக்கு ஆதாரம் எந்த வசனம்? இந்த வசனம் தான். ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்குது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அப்படின்னு போட்டிருக்குது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திர பலி இட வேண்டும். இன்னொரு இடத்துல கூட பார்த்திருக்கிறோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை என்ன பண்ணுகிறான், மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு போட்டிருக்குது. அதனால நம்ம ஸ்தோத்திர பலி இடணும். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிவி ஊழியங்கள் நடத்துகிறவங்க காலையில அதிகாலை 6 மணிக்கு இல்ல 5 மணிக்கு என்ன போட்டு விட்டுருவாங்க, ஸ்தோத்திர பலி. சில கிறிஸ்தவங்க வீட்டுல என்ன போட்டுருவாங்க, டிவி ஆன் பண்ணி ஸ்தோத்திர பலியை போட்டுருவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு போதனை யாருக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இந்த மாதிரி 1000 ஸ்தோத்திர பலி சொன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நீ என்ன எதிர்பார்க்கிறியோ, உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா, உடனே 21 நாள் என்ன பண்ணு, நெடு முழங்கால் நின்று 1000 ஸ்தோத்திர பலிய சொல்லு. உன் மகளுக்கு என்ன நடந்துரும், கல்யாணம் நடந்துரும். வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கணுமா, 21 நாள் நெடு முழங்கால் நின்று ஸ்தோத்திர பலி சொல்லு, உனக்கு என்ன கிடைச்சிரும், ப்ரொமோஷன் கிடைச்சிரும். சோ இது என்ன, ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாகிலும் ஒண்ணு வாங்கறதுக்கு அவருக்கு கொடுக்கிற லஞ்சம். எங்கே கொண்டு வந்துட்டாங்க, உலகத்துல இருக்கக்கூடியதை எங்க கொண்டு வந்துட்டாங்க, கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யறதுக்கு நீங்க ஆண்டவருக்கு ஒன்னும் என்ன பண்ண வேண்டியதில்ல, செய்ய வேண்டியதில்ல. அவர் செய்ய நினைக்கிறத உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவார், செய்ய நினைப்பார். நீங்க உங்களை விட்டு கொடுத்தா மட்டும் போதும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல, நான் போன வாரம் ஒரு இடத்துல போய் நான் உபவாசத்தை பத்தி நான் போதித்தேன். அப்போ அதை பற்றி மறுபடியும் உட்காந்து ஒரு பெரிய ஒரு டீடைல் ஸ்டடி ஒன்று எடுத்தேன். அதுல அந்த காலங்கள்ல, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல உபவாசம் எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா 2 காரியங்களுக்காக, மத ரீதியாக. ஒண்ணு என்னன்னா, கடவுள் கோபமா இருப்பாரு, அவருடைய கோபத்தை என்ன பண்ணணும், தணிக்கணும். அதனால நான் என்ன பண்ணணும், உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணனா கடவுளுடைய கோபத்தை என்ன பண்ணலாம், தணிக்கலாம். 2வது என்னன்னா, கடவுள் எனக்கு எதையோ ஒண்ணு செய்யணும்னு விரும்புறாரு, ஆனா செய்ய மாட்டேன்றாரு. அதனால நான் என்ன பண்ண போறேன், உபவாசம் பண்ணி அவரை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி எனக்கு செய்ய வேண்டியதை அவரை என்ன பண்ண போகிறேன், செய்ய வைக்க போறேன். இது 2மே என்னன்னா சுயநலத்தின் வெளிப்பாடு. என்ன நலம், சுயநலம். ஏன்னா கடவுள் கோபமா இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிடணும், சாதுவாக்கணும். அப்போ அவர் என் மேல இனிமேல் என்னவா இருக்க மாட்டாரு,
கோபமா இருக்க மாட்டார். ரெண்டாவது, கடவுள் எனக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா செய்ய மாட்டேன்றாரு, நான் என்ன பண்ண போறேன்? உபவாசம் பண்ணி அவரை உற்சாகப்படுத்தி எனக்கு ஏதோ ஒண்ணு என்ன பண்ண போறேன்? செய்ய வைக்க போறேன். இது இயேசு கிறிஸ்துவுடைய போதனை கிடையாது. நீங்க உபவாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் சொல்லி இருக்குன்னா, உங்க பாவத்தை நினைத்து, நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து நீங்கள் துக்கித்து நீங்கள் அழ விரும்பினால் அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணலாம்? சாப்பிடாம இருக்கலாம். ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? கடவுளுக்கு விரோதமான ஒரு பெரிய தவறை செஞ்சிருக்கிறீங்க. அந்த தவறு உங்க மனதை என்ன பண்ணிருக்குது? வாதித்து இருக்குது. அதனால நீங்க துக்கமா இருக்கிறீங்க, அதனால நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா அது ஏற்புடையது. ஆனா இன்னைக்கு உபவாசமே எதுக்காக இருக்கிறாங்கன்னா, நான் ஒரு ஊர்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது, அந்த ஊர்ல ஒரு பாஸ்டருக்கு ஒருத்தர் காசு தரணும், கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேல காசு தரணும். அப்போ அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ்டர், இந்த நபர் எனக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாரு, நான் கேட்டு கேட்டு பார்த்தேன், கொடுக்க மாட்டேன்றாரு, அதனால நான் ஒரு 40 நாள் உபவாசம் போடலான் இருக்கிறேன். எதனால? அதனால. எதுக்காக? வர வேண்டிய காசு வரல, அந்த காசு என்ன பண்ணணும்? வரணும். அதுக்கு 40 நாள் என்ன பண்ண போறேன்? உபவாசம் பண்ண போறேன். அப்போ எல்லா இடங்களிலும் மத ரீதியாக செய்யப்படக்கூடிய சில சடங்காச்சாரங்கள், சில வழிபாடுகள் எப்படி மாறுதுன்னா சுயநலத்தின் வெளிப்பாடாக மாறிவிடுகிறது. ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார்னா, சுயநலம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கல்ல, சுயநலம் அற்றவர்களாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனம் ஸ்தோத்திர பலியிடுங்கன்னு சொல்லுதே, அப்போ நம்ம ஏன் ஸ்தோத்திர பலியிடக்கூடாதா? அது தப்பா? அப்போ என்ன சொல்லுது இந்த வசனம்? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்ற எப்படி பார்க்கணும்? முன்னாடி இருக்கிற வசனம் பின்னாடி இருக்கிற வசனத்தை வச்சுதான் பார்க்கணும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த எபிரேயர் நிருபம் யார் எழுதினார், எதற்காக எழுதினார் அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் யார் என்று தெரியவில்லை. ஒரு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்க? இதை யார் எழுதல? பவுல் எழுதவில்லை, வேற யாரோ ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதியிருக்கிறார். சரி, அவர் யாருன்னு தெரியாது. யாருக்கு எழுதினார்? யாருக்கு எழுதினார் அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார். யாருக்கு எழுதினார்? யூத கிறிஸ்தவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு? யூத கிறிஸ்தவர்களுக்கு. அதாவது யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களாய் மாறி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருந்த யூத சீஷர்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் என்ன பண்ணினார்? எழுதினார். அப்போ இதுல அவர் எழுதுறது எல்லாமே யாரு சம்பந்தப்பட்டது அப்படின்னா, யூதர்கள் சம்பந்தப்பட்டது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யார் சம்பந்தப்பட்டது? யூதர்கள் சம்பந்தப்பட்டது. சரி, இவர் எழுதுனதுடைய நோக்கம் என்ன? ஏன் இதை அவர் எழுதணும்? எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் நூற்றாண்டுல கொடுமையான உபத்திரவம் அப்படிப்பட்ட உபத்திரவம். ஏன்னா அரசாங்கமே சட்டம் போட்டுடுச்சு. என்ன சட்டம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும், அவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், அவர்களை ஓடி ஓடி விரட்டி கொல்ல வேண்டும். இதெல்லாம் அரசாங்கமே போட்ட சட்டம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன நடக்குது? பெரிய உபத்திரவம், மகா பெரிய உபத்திரவம். இந்த உபத்திரவத்திலே யூத கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன எண்ணம் வருகிறதுனா, இப்போ நம்ம யூத மதத்திலிருந்து எங்க வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆனா இந்த இதுக்குள்ள வந்த உடனே நமக்கு என்ன கிடைக்குது? பெரிய உபத்திரவம் நமக்கு வருது. இந்த உபத்திரவத்தை நம்மளால என்ன பண்ண முடியல? தாங்க முடியல, பொறுத்து கொள்ள முடியல. பேசாம நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்க போவோம்? யூத மதத்துக்கே திரும்பிடுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ எதுலதான் பிறந்தாரு? யூத மதத்துல தானே பிறந்தாரு. அவரும் அந்த ஊர்ல பிறந்து அதே இதுல தானே வளர்ந்து வந்திருக்கிறாரு. பேசாம நம்மளும் எங்க போயிருவோம்? பழைய இதுக்கே போயிருவோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அப்ப அவங்க யோசிக்கிறது இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவருக்கு காதுக்கு வருது. உடனே அவர் என்ன பண்றாரு? அவர் இந்த நிருபத்தை எழுதுறார். என்ன சொல்லி எழுதுறாருன்னா, இதனுடைய நோக்கமே என்னன்னா,
அந்த அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா, அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இவர் எழுதுறார். எழுதிட்டு என்ன சொல்ல வர்றார்னா, நீங்க அந்த யூத மதத்துல எவைகளையெல்லாம் முக்கியமா நினைச்சீங்களோ, எதெல்லாம் பெருசா நினைச்சீங்களோ, அது எல்லாத்தை விட இயேசு பெரியவர். நான் சொல்றது புரியுதா? அந்த யூத மத வழிபாட்டுல எதெல்லாம் உங்களுக்கு பெருசா இருந்ததோ அந்த எல்லாவற்றை விட இயேசு பெரியவர். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பெருசா நினைச்சீங்களோ அதை விட பெருசான ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. அதனால திரும்பி போயிடாதீங்க. திரும்பி போனீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை நீங்க என்ன பண்ணிடுவீங்க, இழந்து போயிடுவீங்க. இதுதான் யாருடைய நோக்கம்? இந்த எபிரேயர் எழுதின ஆசிரியருடைய நோக்கம். சரி, அவர் என்னெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, நீங்க முதல்ல நம்ம பாட்டு பாடும்போது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். என்ன வாசித்தோம்? அவர் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக யார் மூலமா பேசினார்? தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். இப்பொழுதோ தம்முடைய குமாரன் மூலமா என்ன பண்ணியிருக்கிறார்? பேசி இருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வராரு? யூதர்களே, உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே, உங்க மத அனுபவத்திலே உங்களுக்கு வந்த தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு யாரு? மிக முக்கியமானவர்கள், பெரியவர்கள். ஆனா அவர்களை விட பெரியவர் யார்? இயேசு கிறிஸ்து. புரியுதா நான் சொல்றது? சோ தீர்க்கதரிசிகளை விட பெரியவர் யார்? இயேசு. ஏன்னா இயேசு அவர் தெய்வம், அவர் கடவுள், அவர் ஆண்டவர். அதனால அவர் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணவர்? உருவாக்கினவர், படைத்தவர். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க திரும்பி போனீங்கன்னா யாரத பின்பற்றுவீங்க? தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனதை நீங்க பின்பற்றுவீங்க. கடவுள் மோசே மூலமாய் கொடுத்த வசனங்களை நீங்க பின்பற்ற போறீங்க. இப்போ நீங்க யாரையே தெரிஞ்சுக்கிட்டீங்க? கடவுளையே தெரிஞ்சுக்கிட்டீங்க, இயேசுவே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால மறுபடியும் யாருக்கிட்ட போகாதீங்க? தீர்க்கதரிசிகள் கிட்ட போகாதீங்க. இயேசு கிட்ட இருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த இயேசுவை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா தூதர்களை பத்தி பேசுறார், மோசேயை பத்தி பேசுறார், பிரதான ஆசாரியனை பத்தி பேசுறார். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, இயேசு இவர்கள் எல்லாரை விட பெரியவர். தூதர்களை விட அவர் பெரியவர், மோசேயை விட அவர் பெரியவர். பிரதான ஆசாரியன் ஆரோனை விட யார் பெரியவர்? இயேசு பெரியவர். அப்போ யூதர்களுக்கு தூதர்கள் முக்கியம், யூதர்களுக்கு யார் முக்கியம்? மோசே முக்கியம், யூதர்களுக்கு பிரதான ஆசாரியன் முக்கியம். ஆனா அவங்க எல்லாரை விட யார் பெரியவர்? இயேசு பெரியவர். சோ என்ன சொல்லிட்டாரு? நீங்க அந்த பெரியவர்கிட்ட வந்துட்டீங்க, எங்க போகாதீங்க? திரும்ப தீர்க்கதரிசி கிட்ட போகாதீங்க, திரும்ப தூதர்கள் கிட்ட போகாதீங்க, திரும்ப மோசே கிட்ட போகாதீங்க, திரும்ப பிரதான ஆசாரியன் கிட்ட நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப யாரே பிரதான ஆசாரியர்? இயேசுவே பிரதான ஆசாரியர். அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? இயேசு மெல்கிசதேக்க போல, அதுவும் மெல்கிசதேக்கு போலன்னு தான் சொல்றாரு. ஆனா இயேசு மெல்கிசதேக்கா இல்ல, இயேசு மெல்கிசதேக்கை விட பெரியவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, இயேசு அவரே பலியை எடுத்துக்கிட்டு எங்க போயிருக்கிறாரா? தேவனுடைய அந்த பலிபீடத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம்? அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போல போய் பலி செலுத்தி இருக்கிறாரு. இப்போ இன்னும் அதுக்கு மேல ஒரு லெவல் சொல்றாரு, இயேசுவே அதுக்கு என்ன மாட்டாராம்? பலியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. சோ இதுதான் இதனுடைய பேக்ரவுண்டு, எபிரேயர் நிருபத்தினுடைய பேக்ரவுண்ட். சோ இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, நீங்க பின் வாங்கி போகாதீங்க, இந்த இயேசுவை என்ன பண்ணுங்க? பற்றி கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க, இயேசுவை என்ன பண்ணிடாதீங்க? விட்டுடாதீங்க அப்படின்னு அவர் சொல்றார். சரியா? இப்ப மறுபடியும் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்க போறோம். சோ 15ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார்? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதழைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு என்ன பண்ண கடுவோம்? செலுத்த கடுவோம். சோ இப்ப இங்க அவர் எதை முக்கியத்துவப்படுத்துறார்னா, பலியை முக்கியத்துவப்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்றாரு? நம்ம பலி செலுத்தணும். ஆனா என்ன பலி? என்ன பலி? ஸ்தோத்திர பலி செலுத்த கடுவோம் அப்படின்றார். அப்போ இங்க யாருக்கு பேசிட்டு இருக்காரு?
யூத கிறிஸ்தவர்கள். யூத கிறிஸ்தவர்களுடைய பழைய காலங்கள்ல அவங்க என்ன செலுத்துறவங்களா இருந்தாங்க? பலி செலுத்துகிறவர்களாய் இருந்தார்கள். புரியுதுங்க நான் சொல்றது? அப்போ அவங்களுடைய கலாச்சாரத்துல, அவங்களுடைய பாரம்பரியத்துல அவங்க ஒவ்வொரு வருஷமும் என்ன செலுத்தணும்? பலி செலுத்தணும். பலவிதமான பலிகள், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அப்புறம் படைப்பின் பலி, அப்புறம் பண்டிகை, நிறைய பண்டிகைகள், எல்லா பண்டிகைகளும் ஏதோ ஒரு விதமான பலிகளை என்ன பண்ணணும்? அவங்க செலுத்தணும். சோ இந்த பாரம்பரியத்திலிருந்து யார் வந்திருக்கிறா? யூதர்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப யாரை பின்பற்றி கொண்டு வர்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு வராங்க. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்னா 9வது வசனத்துக்கு போறோம். 9வது வசனத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். சோ இப்ப இங்க என்ன வந்திருக்குது? அந்த சபைக்குள்ள பலவிதமான அந்நிய போதனைகள். அந்நிய போதனை அப்படின்னா அது யாருடைய போதனை கிடையாது? இயேசு கிறிஸ்துவின் போதனை கிடையாது. சோ இயேசு கிறிஸ்துடைய போதனை அல்லாத வேறு ஒரு மாற்று போதனை, அந்நிய போதனை, வித்தியாசமான ஒரு போதனை எங்க வந்திருக்குது? திருச்சபையில வந்திருக்குது. அப்ப அவங்க கிட்ட சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலப்புண்டு திரியாதிருங்கள். அப்படின்னா என்ன? ஓ இவர் இப்படி சொல்றாரு, நான் அதை செய்யறேன். ஓ இவர் எப்படி சொல்றாரு, நான் அதை செய்யறேன். அவர் அப்படி சொல்லிட்டாரு, அப்படி செய்யறேன். சிலர் சொல்ற காரணம் என்ன தெரியுமா? இத சொன்னது பெரிய பாஸ்டர் இதை சொல்லிக்கிறாருங்க, அப்படின்னா அது கரெக்டா தானே இருக்கும். எவ்வளோ பெரிய பாஸ்டர் சொன்னாலும் கரெக்டா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அது எப்போ கரெக்டா இருக்கும்னா அவர் சொல்றது இயேசு கிறிஸ்துவுடைய போதனையோட என்ன பண்ணணும்? ஒத்து போகணும். இயேசு கிறிஸ்துவுடைய போதனையோட ஒத்து போலனா யார் எவ்வளவு பெரிய ஆள் அதை சொன்னாலும் அது என்னாகாது? சரி ஆகாது. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறாரா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. சோ இங்க சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு என்ன பண்ணாதீங்க? திரியாதீங்க. அப்புறம் பாருங்க, போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் என்ன பண்ணுகிறது? ஸ்திரப்படுகிறது. நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, மற்ற யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரி சாப்பாட்டு வகை காரியங்களை நீ என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அது உன்னுடைய ஆத்மாவுக்கு என்னது? பிரயோஜனம். அப்ப இவர் என்ன சொல்றாரு? போஜன பதார்த்தங்களிலே நீ முயற்சி செய்வது உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன இல்ல? பிரயோஜனம் இல்ல. நீ கிருபையில என்ன பண்ணணும்? பலப்படணும். அப்படி கிருபையில பலப்படணும்னா என்னன்னா, நீ மனித போதனைகளை பின்பற்றாத, மனித சடங்காச்சாரங்களை என்ன பண்ணாத? பின்பற்றாத, கடவுளுடைய வார்த்தையின்படி நீ என்ன பண்ண? நட அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? சொல்றார். சரி, அப்புறம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. யாருக்கு சொல்றாருன்னா, அந்த யூதர்களுக்கு சொல்றாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. அப்படின்னா என்ன? அந்த பலி செலுத்தப்படும் போது அந்த பலி செலுத்தப்படுகிற மிருகத்தை உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம்? சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம் 11வது வசனம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அப்போ அந்த காலத்துல என்ன பண்றாங்க? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? பலி செலுத்துறாங்க. கோயிலுக்குள்ள பலி செலுத்தப்படும் போது அந்த மிருகத்தினுடைய மாம்சத்தை யாரும் என்ன பண்றதில்ல? சாப்பிடுறதில்ல. அதை கொண்டு போய் என்ன பண்றாங்களாம்? ஊருக்கு வெளியே கொண்டு போய் என்ன பண்றாங்களாம்? எரிக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். சோ என்ன சொல்லி இருக்கிறாரு? யூதர்களுடைய வழக்கத்துல ஒருத்தருடைய பாவத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும்னா அவர் வந்து என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும். ஒரு ஆடை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும்.
இப்ப அந்த ஆடை கொண்டு வந்து பலி செலுத்தும் போது அந்த ஆட்டு தலை மேல அவர் என்ன பண்ணுவாரு? கை வைப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய பாவம் எல்லாம் எங்க வந்துருது? அந்த ஆட்டுக்குள்ள வந்துருது. உடனே அந்த ஆட்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. இப்ப அந்த ஆடு ஏதாவது தப்பு செஞ்சிருக்குதா? எதுவும் இல்லை. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஆடு இன்னசென்ட், அது எந்த தப்பு செய்யல. அது எப்படி யாருக்கு வருது? இந்த ஆளுக்குள்ள வந்துருது. இந்த ஆளுக்குள்ள இருக்கிற தப்புலாம் யாருக்குள்ள போயிடுது? அந்த ஆட்டுக்குள்ள போயிடுது. அந்த ஆட்டை கூட்டு போய் என்ன பண்றாங்க? அதை கட் பண்றாங்க. அதனுடைய ரத்தம் சிந்தப்படுது. அதனுடைய மாம்சம், அதனுடைய பிளஷ் வந்து என்னப்படுது? வெளியே கொண்டு வந்து என்ன பண்றாங்க? எரிக்கிறாங்க. இது யாருடைய வழக்கம்? யூதர்களுடைய வழக்கம். இப்போ இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? அவரையும் என்ன பண்றாங்களாம்? அவர் கோயிலுக்குள்ள போய் அவர் ரத்தத்தை சிந்தல. கோயிலுக்கு வெளியே புறம்பான ஒரு இடத்துல, கொல்கத்தா என்ற ஒரு இடத்துல சிலுவையில அவர் என்ன பண்றாரு? ரத்தத்தை என்ன பண்றாரு? சிந்துறாரு. அப்போ அவர் யாருக்காக ரத்தம் சிந்துறாரு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்காக என்ன பண்றாரு? ரத்தம் சிந்துறாரு. இயேசு ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறாரா? இல்ல. அப்ப அங்க என்ன நடக்குது? எப்படி இந்த ஆடுக்கு நடந்ததோ அதே போல அங்க என்ன பண்ணுதான் நடக்குது. எப்படி நடக்குது? இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மை யாருக்குள்ள வருது? நமக்குள்ள வருது. நமக்குள்ள இருந்த பாவம் யாருக்கிட்ட போயிடுச்சு? இயேசு கிட்ட போயிடுச்சு. அவர் என்ன பண்ணப்பட்டாராம்? அடிக்கப்பட்டு ரத்தத்தை என்ன பண்ணிட்டாராம்? சிந்திட்டாரு. இதை யாருக்கு சொல்றா? அந்த யூதர்களுக்கு என்ன பண்றாரு? விளக்குறாரு. ஏன்னா அவங்களுடைய பலி முறை, பலி செலுத்துற முறையை வச்சு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை என்ன பண்றாரு? ஒப்பிட்டு பேசுறார். புரியுதா நான் சொல்றது? அப்ப இயேசு கிறிஸ்துவை என்ன மாறிட்டாராம்? பலியாக மாறிட்டார். இவங்க வருஷம் பலி செலுத்துறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரே பலி. இந்த இயேசு கிறிஸ்துவ வருஷம் என்ன பண்ண வேணாம்? பலி செலுத்த வேணாம். ஒரே ஒரு முறை அவர் என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. அப்படின்றத யாருக்கு சொல்றாரு? அந்த ஜனங்களுக்கு, யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்றார். அப்புறம் சொல்றாரு, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் புறப்பட்டு போக கடுவோம். இப்ப இயேசு எங்க இருக்கிறாராம்? பாளையத்துக்கு புறம்பே கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அதனால நம்ம எங்க போக கூடாதா? கோயிலுக்குள்ள போகாம யார்கிட்ட போகணுமா? இயேசு கிட்ட போனோம். அப்புறம் சொல்றாரு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அப்போ எருசலேம் என்கிற நகரம் நிலையான நகரம் அல்ல. நமக்கு ஒரு புதிய எருசலேமை இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அதுதான் நமக்கு என்ன நகரம்? நிலையான நகரம். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். அதை இயேசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏன்னா இயேசு அவர் நமக்காக பலியாகி ரத்தத்தை சிந்து நம்முடைய பாவத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? தீர்த்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை என்ன பண்ணியிருக்கிறது? நிவிர்த்தி செய்ய இருக்கிறது. ஆகவே அந்த இயேசுவை நம்புகிற நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இப்போ இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் வருஷம் என்ன பண்ணணும்? பாவ நிவாரணத்துக்கு என்று பலி செலுத்தணும். ஆனா இயேசு என்ன ஆயிட்டாரு? ஒரே தரம் பலி ஆயிட்டார். புரிஞ்சா நான் சொன்னது இது வரைக்கும்? ஓகே. இப்ப நல்லா பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? 13ல, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடுவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு என்ன பண்ண கடுவோம்? செலுத்த கடுவோம். என்ன சொல்றாரு? யூதர்களே, நீங்கள் வருஷம் என்ன செலுத்திட்டு இருந்தீங்க? பலி செலுத்திட்டு இருந்தீங்க. இப்ப இயேசு என்ன ஆயிட்டாரு? ஒரே பலி ஆயிட்டாரு. இப்போ நீங்க எது செய்ய வேண்டியதில்ல? பலி செலுத்த வேண்டியதில்ல. அதுக்கு பதிலாக பலியாக மாறின இயேசு கிறிஸ்துடைய பெயரை நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும்? சொல்லிட்டே இருந்தா போதும். என்ன செலுத்த வேணாம்? பலி செலுத்த வேண்டாம். அதுக்கு பதிலா பலியான இயேசு கிறிஸ்துடைய பெயரை நீங்க சொல்லி தேவனை என்ன பண்ணுங்க? துதிங்க. என்ன சொல்லி துதிக்கணும்? ஆண்டவரே, நாங்க வருஷம் பலி செலுத்தணும், ஆனாலும் எங்க பாவம் என்ன பண்ணல? தீரல. இப்போ இயேசு என்ற ஒருத்தர் வந்து எங்களுக்காக பலியானதுனாலே எங்கள் பாவங்கள் என்ன ஆயிடுச்சு? தீர்ந்து விட்டது. அதனால உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு ஆண்டவரை என்ன பண்ணுமா? துதிக்கணுமா? இது ஸ்தோத்திர பலி சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதுல, ஆண்டவர் இயேசு மூலமா நமக்கு செய்ததை நினைத்து நம்ம ஆண்டவரை என்ன பண்ணணும்?
துதிக்கணும். இப்போ இதனுடைய விளக்கம் எங்க இருக்குன்னா 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. சோ எத்தனை பலி? ஒரே விதமான பலி எல்லா வருஷமும் என்ன பண்ணப்படணும்? செலுத்தப்படணும். அப்படி செலுத்தப்பட்டாலும் அதை செலுத்துகிறவர்கள் என்ன ஆகிறதில்லை? பூரணம் அடைகிறதில்லை. அப்ப அவங்களுக்கு எப்படி ஆகுது? இன்னைக்கு போய் நான் பலி செலுத்திட்டேன், என் பாவம்லாம் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாரு? கண்டினியூஸா பழைய வாழ்க்கை. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன வரும்? பலி செலுத்துற முறை வரும். அந்த நாள்ல நான் பலி செலுத்திடுவேன், என் பாவம்லாம் என்ன ஆயிடும்? முடிஞ்சிடும். இப்படியே வருஷ வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் பாருங்க, பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்ந்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? இப்போ ஒரு தரம் செலுத்தணும்னா என் பாவம்லாம் தீர்ந்துச்சுன்னு சொன்னா அதோட பலி செலுத்துறது என்ன பண்ணிடணும்? நிறுத்திடணுமே. ஆனா நிறுத்தப்படலையே. அப்படின்னா அவங்க மனசாட்சி என்ன சொல்லுது? இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கல? விமோச்சனம் கிடைக்கல, பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு கிடைக்கல அப்படின்னு அவங்க மனசாட்சி சொல்லுது. அதனால அவங்க வருஷ வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? பாவத்துக்கு பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் 3வது வசனம், அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷம்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. அப்போ பாவம் இருக்குது, அதனால வருஷ வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, காளை, வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணாது? நிவிர்த்தி செய்யப்பட மாட்டாது. ஆகையால் சோ பாவத்துக்கு மனுஷனுக்கு என்ன இல்ல? எவ்வளோ பலி செலுத்தினாலும் என்ன இல்ல? விமோச்சனம் இல்ல. அதனால பாருங்க, இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரே சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போட்டார். எது இரண்டாவது, எது முதலாவது? முதலாவது என்னது? ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். ஆனாலும் பாவம் என்ன ஆகல? நிவர்த்தி ஆகல. இப்ப ரெண்டாவது என்னது? இயேசுவே என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. பாவத்துக்கு என்ன உண்டாயிடுச்சு? விமோச்சனம் உண்டாயிடுச்சு. அதனால முதல்ல என்ன பண்ணிட்டாராம்? முதல்ல இதை எடுத்துட்டு இரண்டாவது என்ன பண்ணிட்டாராம்? நிலை நிறுத்திட்டார். புரிஞ்சா நான் சொல்றது? இப்ப என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது. இயேசு எத்தனை வாட்டி சிலுவையில மரிச்சாரு? 10 வாட்டி மரிச்சாரா? ஒரே ஒரு தரம் தான் மரிச்சார். அவர் ஒரே ஒரு தரம் மரித்து அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டாயிடுச்சு? பாவ
விமோச்சனம். அந்த இயேசுவை நம்பினால் அவங்களுக்கு என்ன உண்டு? பாவ விமோச்சனம் உண்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண வேணாம்? பாவ விமோச்சனத்துக்காக எங்கேயும் போக வேணாம், எந்த இடத்துக்கும் போக வேணாம், எதையும் செய்ய வேணாம். இயேசுவை நம்பினால் போதும், பாவ விமோச்சனம் உண்டு. அததான் இவர் சொல்ல வர. அப்போ இயேசு கிறிஸ்து தன்மை பலியாக கொடுத்ததுனால எல்லாருக்கும் என்ன உண்டாயிடுச்சாம்? பாவ விமோச்சனம். அப்புறம் 11வது வசனம், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். ஆசாரியன் அப்படின்னா அந்த பலி செலுத்துகிறவன். அவன் போய் என்ன பண்றானா? பலி செலுத்திக்கிட்டே இருக்கிறானா. ஆனா அந்த பலி என்ன பண்றலையா? ஒரு காலம் யாருடைய பாவத்தை என்ன பண்ணவில்லையா? நிவர்த்தி செய்யவில்லை. அப்புறம் இவரோ, 12வது வசனம், இவரோ அப்படின்னா இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து. இந்த வசனத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. என்ன டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்னா, அந்த வசனம் எப்படி வரும் அப்படின்னா, ஆக்சுவலா பட் when this priest இயேசு when this priest has offered for all time one sacrifice for sin, அதாவது for all time, all timeனா இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா காலத்துக்கும் ஒரே சாக்ரிஃபைஸ். அது எப்படி வரணும் அப்படின்னா, தமிழ்ல இவரோ பாவங்களுக்காக என்றென்றைக்கும் ஒரே பலியை செலுத்தி தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து. அப்போ என்றென்றைக்கும் ஒரே பலி பாவ நிவர்த்திக்காக. யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எந்த நாள்ல இருந்து? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இவ்வளோ காலம் வரைக்கும் ஒரே பலிதானா. யார் பலி? இயேசு என்கிற பலி. அவர் சிலுவையிலே என்ன ஆயிட்டாரு? ரத்தத்தை சிந்தி பலியானாரு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டு? பாவ விமோச்சனம் உண்டு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? இவரோ பாவங்களுக்காக என்றென்றைக்கும் ஒரே பலியை செலுத்தி தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன இருந்தாராம்? உட்கார்ந்து. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். சோ யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள்? நாம் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். அப்போ நாம் அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த ஒரே பலியினாலே நம்மை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாராம்? என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். சோ காலை வெள்ளாட்டுக்கடாவின் பலி ஒரு மனிதனை என்ன பண்ணாது? பூரணப்படுத்தாது. பூரணப்படுத்துறதுன்னா பெர்ஃபெக்ட் ஆக்காது. ஆனா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம என்ன பண்ணிருக்குதான்? பூரணப்படுத்தி இருக்கிறது. இப்போ இயேசு நமக்கு என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு, நீங்க உங்க யூத மதத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்துவது ஓயாது. உங்க பாவத்துக்கு விமோச்சனம் கிடைக்காது. நீங்க பூரணம் அடைய முடியாது. அதனால இப்போ நீங்க இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. திரும்பி எங்க போயிடாதீங்க? யூத மதத்துக்கே போயிடாதீங்க. இந்த இயேசு ஒரே தரம் பலியானார். அவருடைய ரத்தம் உங்களுடைய பாவங்களை என்ன பண்ணுகிறது? மன்னிக்கிறது. உங்களுடைய பாவத்துக்கு விமோச்சனம் கொடுக்கிறது. உங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? பூரணப்படுத்துகிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? இதுதான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறார்? அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் யாருடைய ரத்தம் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்குது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். யாருடைய ரத்தம் நம்மை பூரணப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நாம் என்ன பண்ணுகிறது? பூரணப்படுத்துகிறது. சரி, அதே அதிகாரத்துல 15வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுக்கு மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு
அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இனி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்ன பண்ணுவதில்லையா? நினைப்பதில்லை. அப்புறம் பாருங்க, இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டார்னா இனிமேல் நம்ம பலி செலுத்தணுமா? பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் கோயிலுக்குள்ள போய் பலி செலுத்த வேணாம், அதுக்கு பதிலா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். யாருடைய பேரை சொல்லி செலுத்தணுமா? இயேசு பேரை சொல்லி செலுத்தணுமா? ஏன்னா இயேசு தான் நமக்கு என்ன ஆயிட்டாராம்? பலி ஆயிட்டாரு. அதனால இயேசு இயேசு இயேசுன்ற பெயரை சொல்லி யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா? யாருக்கு நன்றி சொல்லணுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா? ஏன்னா இயேசு எங்களுடைய பாவங்களை என்ன பண்ணிட்டார்? எங்களுக்கு மன்னித்து விட்டார். இயேசுடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ விமோச்சனம் என்ன பண்ணி விட்டது? கிடைத்து விட்டது. இயேசு எங்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். சரிங்களா? இதை சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க இயேசு விட்டு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. 19வது வசனம், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இப்ப இயேசு நமக்கு என்ன உண்டாக்கி இருக்கிறாரா? புதிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம். மார்க்கம்னா வழி, வாழ்க்கை முறை. அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா இது மதம் அல்ல, இது என்னது? வாழ்க்கை முறை. என்ன வாழ்க்கை முறை? புதிய வாழ்க்கை முறை. இது புனிதமான ஜீவனான ஒரு வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில யார் சொன்னபடி நடக்கணும்? இயேசு சொன்னபடி நடக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதுபடி நடக்கணும். இன்னைக்கு நீங்க நிறைய உலகத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இயேசு சொல்றபடி என்ன பண்றதில்ல, நடக்கிறதுல. நிறைய கிறிஸ்தவர்கள் அநியாயம் பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் அக்கிரமம் பண்றாங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் ஃப்ராடுத்தனம் பண்றாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது மற்ற கிறிஸ்தவங்க பேர் என்ன ஆகுது? கெட்ட பேராகுது. ஏன்னா அந்த மாதிரி அநியாய அக்கிரமம் செய்யற ஃப்ராடு வேலை செய்யறவங்க இயேசு சொன்னபடி என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. இப்ப நான் இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்றேன்? இயேசு சொன்னபடி என்ன பண்ணுங்க, நடங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? உண்மையாவே இவங்க யாரு? நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல புனிதமானவர்கள் என்று என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. சரி, அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்கி தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அப்ப என்ன செய்யணுமா? துர்மனசாட்சி என்ன பண்ணுமா? நீக்கணும். நம்ம மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சியா இருக்கணும்? சுத்த மனசாட்சி. முதல்ல நம்மளை குற்றவாளி ஆக்குறது எது? நம்முடைய மனசாட்சி. நம்ம மனசாட்சிக்கு முதல்ல என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதுக்கப்புறமா சுத்த இருதயத்தோடு தேவனிடத்துல என்ன பண்ணுமா? விசுவாசத்தோடு தேவனிடத்துல என்ன பண்ணுமா? சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையை உள்ளவராய் இருக்கிறாரே, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னவா? அன்பு, நற்கிரியை. கிறிஸ்தவனா என்னது? அன்பு, நற்கிரியை. நம்ம ஒருத்தர் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் மேல எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அப்புறம் நற்கிரியை செய்யணும். நற்கிரியைனா நல்ல செயல்கள், நன்மை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்யணும். கிறிஸ்தவர்கள் நன்மை மாத்திரம் தான் செய்யணும். யாருக்கும் எப்பொழுது என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகம் தீமை நிறைந்த உலகம். இந்த உலகத்துல மற்றவர்கள் என்ன செய்வாங்க? மற்றவர்களுக்கு தீமை செய்வாங்க. ஆனா நாம் அவர்களைப் போல வாழ்வதற்கு தேவன் நம்ம என்ன பண்ணவில்லை? அழைக்கவில்லை. நாம் எல்லாருக்கும் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். ஏன்னால் நம்மை அழைத்தவர் நல்லவர்.
வேதவசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராக என்ன பண்ணாராம்? சுற்றி திரிந்தார். இயேசு யாருக்கும் ஒருபோதும் என்ன செய்யல? தீமை செய்தது இல்லை. அப்போ நாம் உண்மையாக இயேசுவை பின்பற்றுகிறோமானால் நாம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. எப்பொழுதும் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? அன்புக்கும் நற்கிரியைகளும் நம்ம என்ன பண்ணணுமாம்? ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடுவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எல்லாரும் எங்க வரணுமா? சர்ச்சுக்கு வரணும். எதுக்கு? இந்த மாதிரி போதனை கேட்கறதுக்கு, அன்பா நடக்கிறதுக்கு, நன்மை செய்து நடப்பதற்கு இந்த போதனை என்ன பண்ணணும்? கேட்கணும். அதுக்கு எங்க வரணும்? சபைக்கு வரணும். சபைக்கு வராதவங்களுக்கு என்ன சொல்லணுமா? புத்தி சொல்லணும். போய் கேட்கணும் அவங்கள, ஏன்பா நீங்க இந்த வாரம் வரல, ஏன்பா நீங்க இந்த வாரம் வரல. வந்து போதனை கேட்டு நம்ம எப்படி நடக்கணும்? அன்புள்ளவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல வாழணும். அதுக்காக எங்க வரணும்? சபைக்கு வரணும். சபைக்கு வந்து என்ன கேட்கணும்? போதனை கேட்கணும். சரிங்களா? இதெல்லாம் சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு? 26, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு. சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்புனா என்ன அர்த்தம்? இயேசுவை பற்றி எல்லாம் தெரிந்த பின்பு. அப்புறம் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்நோக்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினைமையே இருக்கும். அப்படின்னா என்ன? சத்தியத்தை அறிஞ்சப்புறம் என்ன பண்ணக்கூடாதான்? மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது. இந்த இடத்துல அவர் பாவம்னா எதை சொல்றாருன்றதை நான் கடைசியா சொல்றேன். இது எல்லா பாவமும் அப்படி சொல்லல. பாவம்னா இந்த இடத்துல எதை சொல்றாருன்னா, இயேசுவை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இயேசுவை விட்டு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. பின்வாங்கி போகக்கூடாது. இயேசுவை விட்டுட்டு நீங்க பின்வாங்கி போயிட்டுன்னா நீங்க என்ன பண்றீங்களா? பாவம் செய்றீங்களா? அந்த பாவத்திற்கு இன்னொரு பலி என்ன பண்ண முடியாதான்? செலுத்தப்பட முடியாது. அது அப்போ என்ன நடக்கும்னா, கோபாக்கினை வரும், நியாய தீர்ப்பு வரும். நீங்க இயேசு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு, கோபாக்கினை உண்டு. அதனால அது வரும் என்று அறிந்து நீங்க என்ன பண்ணுங்க? கவனமாயிருங்கன்னு சொல்றார். அப்புறம் பாருங்க, மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. இப்போ யூதர்களுக்கு எது? மோசேயுடைய நியாய பிரமாணம். மோசேயுடைய நியாய பிரமாணம் படி நடக்காதவங்களை என்ன பண்ணுவாங்களாம்? கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. அப்போ மோசேயுடைய நியாய பிரமாணத்தின் நடக்காதவன் என்ன பண்ணப்படுறான்? கொல்லப்படுறான். இது யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். அப்போ இவர் சொல்றாரு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. யாரு? இயேசு கிறிஸ்துவ. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்ன சொல்றாரு? நீங்க இயேசு யாருன்னு என்ன பண்ணிக்கிட்டீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் உங்க பாவத்தை கழுவுச்சுன்னு என்ன பண்ணீங்க? தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்றீங்க? அவரை விட்டுட்டு மறுபடியும் எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? யூத மதத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நீங்க போனீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றீங்களா? காலின் கீழ் போட்டு என்ன பண்றீங்களா? மிதிக்கிறீங்க. அப்புறம் உங்களை பரிசுத்தம் பண்ண ரத்தத்தை அசுத்தம்னு என்ன பண்றீங்க? நினைக்கிறீங்க. அதுக்கப்புறமா கிருபையான ஆவியானவரை நீங்க என்ன பண்றீங்க? நிந்திக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை எவ்வளோ கொடியதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்துல வந்து சேர்றாங்க. அது எப்படி மாத்துறாங்க? சிலர் எப்படி மாத்துறாங்கன்னா, நீ கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தா உன் கடன் பிரச்சனை மாறிடும், கிறிஸ்தவத்துக்கு வந்தா உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துரும், கிறிஸ்தவத்துக்கு வந்தா உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லி ஏமாத்தி கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன பண்றாங்க? ஒரு சிலரை கொண்டு வராங்க. ஆனா கிறிஸ்தவத்துல யாரும் வரக்கூடாது. யார் பின்னாடி வரணும்? இயேசுவுக்கு பின்னாடி வரணும். இப்ப நீங்க கூட உங்களை பார்த்து யாராவது நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்தவர் கிடையாது, நான் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா நாம் யாரை பின்பற்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை பின்பற்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இயேசு அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு அவசர அவசரமா ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு இப்ப யாரை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? இயேசுவை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, நீங்க சத்தியத்தை அறியும் அறிவை அறிந்த பின்பு நீங்க இயேசுவை விட்டு போனீங்கன்னா இயேசுவை உங்க காலு கீழே போட்டு என்ன பண்றீங்க, மிதிக்கிறீங்க. உங்களை பரிசுத்தம் பண்ண ரத்தத்தை அசுத்தமான ரத்தம்னு என்ன பண்றீங்க, நினைக்கிறீங்க. உங்க மேல கிருபையா இருந்த ஆவியை நீங்க என்ன பண்றீங்க, நோகடிக்கிறீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தீர்ப்பு? எப்படிப்பட்டதா இருக்கும்? எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களா இருப்பீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்றார். சோ அப்படிலாம் சொல்லிட்டு 32வது வசனத்துக்கு வரார். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்கள்னா என்ன? நீங்க ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த நாட்கள்ல நீங்க எப்படி இருந்தீங்கன்னா, நீங்க பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சந்தித்தீர்களே. நிந்தைகளானாலும் உபத்திரவங்களானாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையும் உள்ள சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். சோ இப்ப இந்த உபத்திரவத்தெல்லாம் பார்த்து தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? கடன் பிரச்சனை தீரும் சொல்லி இருக்கிறாரா? உனக்கு பங்களா வீடு கிடைக்கும் சொல்லி இருக்கிறாரா? உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் சொல்லி இருக்கிறாரா? இல்ல, உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிட்ட வந்தா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நித்திய ஜீவன் மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு பங்களா வேணும், கடன் பிரச்சனை மாறணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், எனக்கு கார் கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும்லாம் நினைச்சு யாருக்கிட்ட வராதிங்க, இயேசு கிட்ட வராதிங்க. ஆனா என்ன உண்டு உங்களுக்கு? நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் இந்த உலகத்துல வேற யாரும் நமக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இட்டர்னல் லைஃப். சதா காலங்களிலும் யாரோடு இருப்போம்? கடவுளோடு நாம் இருப்போம். கடவுளோடு நாம் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த வாழ்க்கை ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் இயேசு நம்மளை என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். அப்புறம் பாருங்க, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். இயேசு வரப்போறாரா? வரப்போறார். ஒரு சிலர் சொல்றாங்க, இதுதாங்க நீங்க 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்கங்க இயேசு வந்தார்? கட்டாயமா அவர் என்ன பண்ண போறார்? வரப்போகிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்ன சொல்றாரு? பின்வாங்கி போனீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? கெட்டு போயிடுவீங்க. நீங்க இந்த விசுவாசத்துல எப்படி இருங்க? உறுதியாயிருங்க. உங்க ஆத்மா என்ன ஆக போகுது? ஈடேற போகிறது. அப்படின்னா என்ன? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பரலோக வாழ்க்கைக்கு உங்க ஆத்மா என்ன பண்ண போகிறது? ஈடு ஏற போகிறது. இதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திர பலி செலுத்த சொல்றாரு. ஏன்னா நீங்க இனிமேல் என்ன செய்ய வேண்டாம்? பலி செலுத்த வேண்டாம். இயேசுவே உங்களுக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. இயேசுன்ற பெயர் சொன்னாலே அது என்னது? பலி. ஏன்னா இயேசு உங்களுக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. இயேசு பேரை சொல்லும் போது நீங்க என்ன சொல்ல வரீங்க? மறைமுகமா என் பாவங்களுக்காக இயேசு என்ன ஆயிட்டார்? பலி ஆயிட்டாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு என்ன சொல்றோம்? நன்றி செலுத்துகிறோம். புரியுதா இப்போ? முழங்கால் படிக்கிட்டு 1000 ஸ்தோத்திர பலிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இயேசு என்பவரை பற்றி சொன்னால் போதும். என்றால் இயேசு நமக்காக என்ன ஆயிட்டார்? பலியாகி விட்டார். நாம் ஒவ்வொரு வருஷமும் போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம்
இல்லை. ஒரே பலி யாரு? இயேசு. அவருடைய பாவத்தினால் நமக்கு என்ன உண்டாயிட்டு? பாவ மன்னிப்பு, பாவ விமோச்சனம் உண்டாயிட்டு. அவரை நம்புகிறதுனாலே நமக்கு என்ன உண்டு? நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்யலாமா? எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போம்.